அந்த ஒரு வினாடி என்கிற ஒற்றை தேநீரின் தூய்மையான முத்தான தருணம் மோகனின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிட்டது. மோகன் ஒரு சாதாரண இளைஞன். 10ஆம் வகுப்பை முடித்த பிறகு குடும்ப சூழ்நிலைகளால் பள்ளிக்கூடத்தை கைவிட்டான். தனது குடும்பத்திற்காக சிறிய வேலைகளில் மிதப்பான சம்பளத்தில் பணி செய்து வந்தான். அன்றாட வாழ்க்கை அவனுக்கு சலிப்பாகவே இருந்தது. ஆனால் அவன் இதற்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படவில்லை. வாழ்க்கை அவனை எங்கே அழைத்து செல்லும் என்பதை விட இப்போது கிடைத்திருக்கும் வாழ்க்கையை எப்படி கடந்து விடுவது என்பது அவனது நோக்கமாகும். அன்று மாலை வழக்கம் போல் அவன் கடையை மூடிக்கொண்டு வீடு திரும்பிக் கொண்டு இருந்தான். வழியில் இருட்டு இருந்ததால் அவன் பைக்கை மெதுவாக செலுத்தி கொண்டு போனான். எதிர்பாராத விதமாக ஒரு சிறிய குழந்தை சாலையை கடக்க முயன்றது. அந்த ஒரு வினாடி மோகனின் உள்ளம் அவனது கைகளில் உள்ள பிரேக் இழுத்தது. நேர்மறையாக கேட்டால் வாழ்வின் மிக சிறிய கணத்தில் அவன் 2 தேர்வுகளை மட்டுமே கொண்டிருந்தான். ஒரு சிறிய தவறு வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடும். காலத்தை வென்ற அவனது விழிப்புணர்வால் பைக் தடுமாறி சாலையில் கீழே விழுந்தது. மோகன் அகலமான சாலையில் புரண்டான். ஆனால் அந்த குழந்தை பத்திரமாக இருக்கிறதா என்ற ஒன்றே அவன் மனதில் ஓடியது. குறுகிய நேரம், ஆனால் அந்த ஒரு வினாடியே அவன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. முழுமையாக விழுந்த மோகனை சுற்றி மக்கள் கூடி விழுந்தனர். அவன் கை முடக்கப்பட்ட போதும் முகத்தில் சிரிப்புடன் குழந்தை பத்திரமாக நிற்பதைக் கண்டு நிம்மதியடைந்தான். அந்த ஒரு வினாடிதான் குழந்தையின் தாயின் கண்ணீரும் மோகனின் மனதில் உள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. அவனுக்கு தன் வாழ்வு எதற்காக இருக்க வேண்டும் என்பது புரிந்தது. உயிரை காப்பாற்றிய அந்த நொடி அவனுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்தியது. அந்த ஒரு வினாடியின் பின்னர் மோகன் மீண்டும் பழையவனாக இருக்கவில்லை. அவன் சமூக சேவையில் ஈடுபட்டு பலருக்கு உதவும் நல்ல மனதுள்ள மனிதனாக மாறினான்.